அன்பான தினபூமி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றினான விளக்கம். என்ன விஷயத்தை பற்றி விளக்கம்? நெற்றியிலே பொட்டு வைப்பது, அது சின்னம் அணிவது அப்படின்னு சமய சின்னம் அணிவது. நீங்கள் நெற்றியில் பொட்டு வைக்கிறதுனா என்ன? பெண்கள் நெற்றியில் பொட்டு வைக்கிறாங்க, பொட்டு வைக்காதவங்களும் இருக்காங்க, அவங்கள பற்றி நமக்கு தேவையில்லை. பொட்டு வைக்கிறவங்கள பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். பொட்டு வைக்கிறவங்களே வைக்காமல் போய்ட்றாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியறதில்ல, இத்தினூண்டு வைக்கிறாங்க, என்னமோ ஊசியில் சாந்து எடுத்து வச்ச மாதிரி. அதெல்லாம் தவறு. ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த 2 புருவமும் சேர்ந்த இடமானது இந்த இடம். இப்போ நான் அந்த இடத்துல குங்குமம் வச்சுருக்கேன். ஆணாக இருந்தால் சமய சின்னம், திருநீர் அணிதல், திருமண் இடுதல். இதுக்கு நடுவில் இல்லைன்னா இப்போது விஷ்ணுவை பெருமாளை கும்பிட்றவங்க வைணவர்கள் இருக்காங்க, பட்டாச்சாரியா இருக்காங்க, அவங்க திருமண் இடுறாங்க. சைவம்னு சிவனை கும்பிட்றவங்க, முருகனை கும்பிட்றவங்க, விநாயகர் கும்பிட்றவங்க திருப்பட்டை இடுறாங்க, திருநீர் பட்டை இடுறாங்க, ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிறாங்க. அது அழகுக்கு கிடையாது. சின்னம் பட்டையிடுதல், திருமண் இடுதல்லாம் சின்னம். அந்த சமய சின்னம் வைணவம் சைவம். இதே ராகவேந்தர், ஒரு கிருஷ்ணர், இதெல்லாம் கும்பிட்றவங்க பார்த்திங்கன்னா அந்த வைதிகம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு சின்னதாக சூர்ண மாதிரி இட்டு நடுவில் குங்குமம் வச்சுக்குவாங்க. இந்த நாமக்கட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை இட்டுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அது ஒரு வகை. பார்த்த உடனே அவங்கள தெரிஞ்சுக்கலாம், அவங்க கிருஷ்ணர் கும்பிட்றாங்க, ராதே கிருஷ்ணா அப்படின்னு. பெருமாள் நாராயணா அப்படின்னா நாமம். இந்த 2க்கு நடுவில் இதில் வடகலை தென்கலை இதெல்லாமே வந்துடுது. இந்த 2 பார்த்திங்கன்னா வெறும் திலகம் மட்டும் இட்டுக்குவாங்க. இந்த மாதிரி இந்த முன்னாள் முதலமைச்சரை பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கீத்தாக வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் திருப்பதி போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு அச்சு எடுத்து வச்சு விட்ருவாங்க அவ்வளோ நீளமாக. அது மகாலட்சுமி ஸ்வரூபம். தாமரை, இந்த நெத்தி தாமரை இருக்கு இல்லையா, நெத்தி இருக்கு இல்லையா, அந்த நடு நெத்தி தாமரையோடு சேர்ந்தது. திலகமாக இப்படி எட்டுக்கணும். அம்பாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திலகமாக இருக்கும். அதே மாதிரி தான் மகாலட்சுமிக்கு கீழே ஒரு கோடு போட்டு நீளமாக ஒரு கீத்து போடுவாங்க. இதெல்லாம் கிண்டல் கேலிக்கு ஆளாகினதுனால இப்போல்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. நீரில்லா நெற்றி பாழ். நெத்தியில் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏன் பொட்டு வைக்கணும்? அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர. ஒரு மனிதனுக்கு 2 புருவம், அந்த புருவத்துக்கு நடுவில் இந்த இடமானது, இந்த பொட்டு வைக்கக்கூடிய இடமானது ஒரு முக்கியமான இடம். அத்திமேல் சிவத்தி சிவமேல் நம வைத்து அப்படின்னு நம்ம ஒரு பாட்டே இருக்குது. 2 புருவ மத்தியில் ஓம் வைத்து. இந்த புருவம் இது அந்த காலத்தில் சித்தர்கள் அந்த பாட்டு பாடியிருக்காங்க. இந்த இடத்துல ஓம்னு இருக்கான். ஒரு குழந்தை கருவிலே உருவாகி வெளியில் டெலிவரி ஆகும்போது பார்த்திங்கன்னா, டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் ஓப்பனில் இருக்கும். நான் நேரில் பார்த்ததில்ல, புராணத்தில் வேதத்தில் சொல்லக்கூடியது. பறக்கும்போது வெளியில் அந்த உருவம், அந்த குழந்தையானது வெளியில் ஜனிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது இந்த நெத்தி ஒரு மெல்லிசான ஜவ்வுனால் முடிக்கும். இந்த இடம்தான் கடவுளுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தப்பட்ட இடம். தொப்புள் கொடி அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தப்பட்ட இடம். இந்த நெத்தி பொட்டானது கடவுளுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தப்பட்ட இடம். வயிற்றில் குழந்தை இருக்கும்போது கடவுள் அதுக்கு அனுக்கிரகம் பண்ணுறார். ஞானத்தை முக்காலத்தையும் உணரக்கூடிய இடம் இந்த இடம். 2 புருவ மத்தியில் ஓம் வைத்து. இந்த மூக்குக்கு நடுவில் யா வைக்கணும்னு சொல்கிறாங்க. சிவ நம ய ஓம். சிவய நம, ஓம் நம சிவய. இந்த 3 முகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யார்? சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த பொட்டு இந்த இடத்துல வச்ச உடனேயும் நமக்கு ஒரு சக்தி வருது. அது தெய்வீக சக்தியாக கூட இருக்கும், இல்லை எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நல்ல ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தினமும் பொட்டு வைக்கக்கூடியவர்கள். இப்போ நான் கோவிலில் ஒரு குருக்கள், இப்போ நான் கோவிலுக்கு போகிறேன், நெத்தியில் எந்த சின்னமும் இல்லாமல் நான் போய் கோவிலில் போய் ஒரு சந்தனம் இல்லை, ஒரு குங்குமம் இல்லை, ஒரு விபூதி இல்லைன்னு போய் எதுவுமே வச்சுக்காமல் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி வர்றவங்களுக்கு விபூதிக்கும் கொடுத்தா அவங்க எடுத்தோடனே என்ன கேட்பாங்க? சாமி உங்கள் நெத்தியில் ஒன்றுமே இல்லையா? இந்த சப்ஜெக்டை சொல்ல வரதுக்கு முன்னாடி உண்மையிலையுமே இன்றைக்கி நடந்தது இதுதான். வந்தேன், திடீர்னு முகம் அலம்பக்கூடிய சூழ்நிலை வந்தது. முகம் அலம்பிட்டு கோவிலுக்கு போகிறேன். கோவிலில் நெத்தியில் ஒன்றுமே இல்லை. என்னை பார்த்து பல பேர் கேட்டாங்க, என்ன சாமி நெத்தியில் ஒன்றுமே இல்லையே, மறந்துட்டீங்களா?
இல்லைப்பா இனிமேல் தான் வச்சுக்கணும், வரும்போது முகம் அலம்பினேன் அதனால் அலம்பிட்டேன், முகம் கை கால் அலம்பிட்டு கோளுக்குள்ளே வந்தேன் அதனால் இனிமேல் வச்சுக்கணும். இந்த மாதிரி அடுத்தவர்களை உணர்த்தும் செயல் அது. நம்மளுடைய செயலை நமக்கு உணர்த்தும் அது ஒரு செயல். அந்த மாதிரி இந்த நெத்தியில் நடுவில் இந்த இடத்துல பொட்டு வைக்கிறவனுக்கு சிந்தனா சக்தி அதிகம். இப்போது ஒரு விஷயத்தை நம்ம யோஜனை பண்ணுறோம். யோஜனை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே அடிச்சுக்குவோம், இல்லைன்னா இப்படி தட்டிக்குவோம், இப்படி தட்டுவோம். என்னமோ நம்ம செய்யணும்னு நினச்சோமே, மறந்துட்டோமே. அப்போ இந்த இடத்துல தட்டும்போது இது ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இது வருது. அதுக்கு தான் ஓம் சிவ யா நம, ஓம் சிவ யா நம, ஓம் நம சிவாய். அப்படி இந்த முகத்தில் நமக்கு இந்த கடவுள் வந்து அந்த கடாட்சத்தை கொடுத்துருப்பதுனால இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரமானது அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஆண் சக்தி பெண் சக்தியாக பிரிக்கக்கூடிய இடம் இது. அதனால தான் ஆண் போட்டு வச்சா பெருசாக வச்சுக்கிறான். இன்றைக்கி யாராவது ஆண்கள் போய் இத்தினூண்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்க முடியுமா? முடியாது. அப்போ பெண்கள் மட்டும் ஏன் இத்தினூண்டாக மாற்றிட்டாங்க? வர வர சமுதாய சீர்கேடு. சமுதாயத்திலே கெட்ட பழக்கங்களை நம்ம உடனே கற்றுக்குவோம், நல்ல பழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுருவோம். எவனோ சொன்னாங்கிறதுக்காக நெத்தியில் பொட்டு வைக்கிறது இல்லை, இல்லைனா பொட்டு வச்சா வெளியில் வந்தவொடனே அழிச்சிடுறது. கேட்டால் நான் நாஸ்திகம் அப்படிங்கிறது. நீ நாஸ்திகமாக இரு, ஆனால் உனக்கு புத்தி இல்லையே. நீ பொட்டு வைக்கலைன்னா உனக்கு புத்தி இல்லை. சரி, இதே நீங்கள் நல்லா எடுத்துக்கங்க. ஒரு நல்ல ஒரு பெண்மணி இவ்வளோ பெருசு பொட்டு வச்சா உடனே அவர் மாரியம்மான்னு சொல்லிடுறது, குங்குமக்காரின்னு சொல்லிடுறது. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ நல்லவங்கங்கிறது யாரும் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு எவ்வளோ நல்லத்தன்மை இருக்குது அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. சினிமாவில் வேணால் நீங்கள் சொல்லலாம், எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு வந்து ரவுடியாக காமிச்சு அடிக்கிறதெல்லாம். ஆனால் உண்மையிலையுமே இந்த மாதிரி பொட்டு வச்சுருக்கிற வயசானவங்க அம்மாவெல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் எல்லாத்தையும் புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் கூட பிறந்தவங்க மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த பொட்டே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு திரிகிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதனுடைய அர்த்தமே தெரியறதில்லை. அந்த இடத்துல நமக்கு சக்தி வேணும், அந்த இடத்துல நமக்கு புத்தி வேணும், அந்த இடத்துல பொட்டு வச்சா நமக்கு புத்தி வரும், அந்த இடத்துல பொட்டு வச்சா நமக்கு சக்தி வரும், அந்த இடத்துல பொட்டு வச்சா நமக்கு ஆன்மீகம் வரும், அந்த இடத்துல பொட்டு வச்சா தெய்வீக தன்மை வரும். இதெல்லாம் யாருக்கும் தெரியறதில்லை. இந்த ஸ்டிக்கர் பொட்டு எப்போ வந்ததோ அப்போலேருந்து நாடு கெட்டு குட்டிச்சோராக போச்சு, கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு. குங்குமம், மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் பாட்டே இருக்குது. குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம். எதுவுமே நம்ம சினிமாவில் சொல்லாத சப்ஜெக்டே கிடையாது, கண்ணதாசன் எழுதாத சப்ஜெக்டே கிடையாது, கண்ணதாசன் சொல்லாத எந்த ஒரு தத்துவமே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார், குங்குமம் மங்கள மங்கையர் குங்குமம், மதுரை மீனாட்சி குங்குமம், 2 வரியில் சொல்லியிருக்கார். இந்த மதுரை மீனாட்சி குங்குமங்கிறது மதுரைக்கு போனால் கண்டிப்பாக குங்குமம் பிரசாதம் வாங்குகிறோம். அது எப்படி இருக்கும்? மஞ்சள் குங்குமமாக இருக்கும், மங்களமாக இருக்கும். அதை நெத்தியில் நீங்கள் வச்சிங்க பாருங்கள். இப்போ வச்சுருக்கோமா, இந்த அரக்கு கலரில் ப்ரௌன் கலரில் வைக்கக்கூடிய தாழம்பு குங்குமம் மஞ்சள் குங்குமம்னு பேர். கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கெமிக்கல். இந்த மதுரை மீனாட்சி குங்குமம் இன்னும் கடையிலலாம் நிறைய விற்கிறது, நம்ம கேட்டு வாங்கணும். அந்த குங்குமத்தை நெத்தியில் வைக்கும்போது எந்த அலர்ஜியும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த விதமான விஷயமும் நம்மளுடைய அந்த தோலை தாக்காது. சுத்தமான மஞ்சள் சுண்ணாம்பு குங்குமம். அது மஞ்சள்னால் உருவாகக்கூடிய குங்குமம். எடுத்து மோந்து பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கும். முகர்ந்து பார்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும். அந்த குங்குமத்தை தான் நம்ம வாங்கி வைக்கணும். இந்த விளம்பரத்தில் வர பற்றிலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் மீனாட்சி குங்குமம் தாழம்பு குங்குமம்னு இன்னும் விற்குது. அதை எடுத்து நெத்தியில் வைங்க. நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு எத்தனை வேணால் வைங்க, வரிசையாக ஏணிப்பறி மாதிரி கூட வச்சுங்க. ஆனால் இந்த புருவத்தினுடைய மத்தியிலே இந்த இடத்துல கொஞ்சமாவது தாழம்பு குங்குமம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வைங்க. வச்சிங்கன்னா மங்களகரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி பிறக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு அந்த இடம் ஓட்டை, வெளியில் ஜனித்த உடனே அந்த இடம் மூடிக்குது. அவனுக்கு முக்காலம் உணரக்கூடிய சக்தி இல்லை. வெளியில் வந்தோடனே கடவுள் 1 வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு சொல்லித்தராரு. அந்த 1 வருஷமும் சொல்லித்தரும்போது பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷமும் அந்த குழந்தைக்கு கருப்பு மை வைப்பாங்க, கையில் 2 இடத்துல வைப்பாங்க, காலில் உள்ளங்காலில் 2 இடத்துல வைப்பாங்க, கன்னத்தில் திருஷ்டின்ற முறையில் 2 இடத்துல இங்கே தாடையில் கன்னத்தில். இதெல்லாம் எதுக்கு இந்த பொட்டு வைக்கிறதுன்னா கடவுளுக்கு மிக அருகாமையிலே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். திருஷ்டி, அதனால் திருஷ்டி படாது. கருப்பு பொட்டு வச்சுட்டா மட்டும் திருஷ்டி போயிடுமா என்ன?
கிடையாது. கடவுள் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு சிரிக்கும், ஒரு நிமிஷத்துக்கு அழுகும். நீ இந்த உலகத்தில் என்னென்னலாம் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லும்போது அந்த குழந்தை சிரிக்கும். இந்த உலகத்தில் நீ என்னென்னலாம் நல்லது பண்ணுவ, உனக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கும்னு சொல்லும்போது அந்த குழந்தை அழுகும். அப்போது இது நான் சொல்கிறது பொய் இல்லை, இது கலாச்சார சீரழிவு கிடையாது. நீங்கள் ஒரு வயசு குழந்தை அழுகிறதையும் சிரிக்கிறதையும் நிறுத்திட முடியுமா? அது எந்த சமயமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அந்த ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தை செய்யும். அதை நம்ம நிறுத்திட முடியுமா? குழந்தைய போய் சிரிக்கும்போது ஆனால் நம்ம பக்கத்தில் போய் சிரிக்க முடியுமா? அதுக்கு தெரியுமா? குழந்தை அழுகும்போது ஒரு தட்டி அழாதேன்னு சொல்லி அதை விம்மும், மனசுக்குள்ளேயே அழுகும், அது வெளி தோற்றத்துக்கு தெரியும். அப்போ போய் தட்டி அழகாதேன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் என்ன காரணம்னா, கடவுள் அந்த குழந்தைக்கு அருகாமையிலே இருக்கின்றார், அந்த குழந்தையை காப்பாற்றுகின்றார் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு வைக்கக்கூடியது தான் அந்த மை பொட்டெல்லாம். ஒரு வருஷத்துக்கு மை, சாந்து, கொட்டாங்கச்சியில் சாந்து செஞ்சு வைப்பாங்க. இதெல்லாம் அந்த கலாச்சார சீரழிவில் எல்லாம் போச்சு. அதெல்லாம் நம்ம திரும்ப வைக்கணும், கொண்டு வரணும், செய்யுங்க. இது சனாதன தர்மம் இல்லை, இது யாரையும் வற்புறுத்தி செய்யக்கூடிய செயல் இல்லை, இது யாரையும் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திருத்துறதுக்காக சொல்கிறதில்ல. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ட்ரெடிஷனல், நம்மளுடைய பண்பாடு, இது உருவாக்கப்பட்டது, கடவுளாலே சொல்லப்பட்டது. ஒரு சாமி சிலை இருக்குது, அந்த சிலைக்கு விதவிதமாக பொட்டு வச்சு அழகு பார்க்குறோம். நம்ம கடவுளுக்கே பொட்டு வைக்கலன்னா நம்ம பார்க்க முடியுமா? நெத்தியில் கொட்டு வைக்கும். நான் தான் முதலே சொன்னேன், எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்தால் உடனே அதுக்கு என்ன சிக்னல், மஞ்சள், சிவப்பு, பச்சை சிக்னலில் சிக்னல் வச்சுட்டு வரேன். இந்த சினிமாவில் இவனுங்கள்லாம் சொல்லி நம்மளை கெடுத்துட்டானுங்க, கேவலப்படுத்திட்டானுங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தவறு. என்ன பண்ணணுன்னா, சினிமாவில் நல்லது சொல்லியிருக்காங்க, கெட்டது சொல்கிற மட்டும் எடுத்துக்கிறது. நெத்தியில் பொட்டு வைக்க வேண்டியது, பின்னாடி போய் இப்படி போய் அழிச்சிட வேண்டியது. அது எதுக்கு அது பொட்டு வைக்கணும், அது எதுக்கு அழிக்கணும்? உண்மையாலுமே வைங்க. எவ்வளோ நல்லவர்களாக, எவ்வளோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். ஏதோ ஒரு 10% பேர் இந்த பொட்டு வச்சுக்க கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்கள விட கொஞ்சோண்டு பொட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி 90% பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் நடக்குது. இந்த கடைசியில் பாருங்கள், எதை வேணால் விட்டுருங்க, இந்த சப்ஜெக்ட் பூரா விட்டுருங்க, பொட்டு வைக்கிறதுனுடைய சப்ஜெக்ட்டு நான் சொல்லிட்டேன். இதில் இன்னும் விளக்கம் கூட அடுத்தப்பில் நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இப்போது எல்லாம் செய்கிறாங்க, நல்லதுக்கு சொல்லிட்டேன். இப்போ கெட்டது ஒன்று இருக்குது, அபரகாரியம். எந்த சமயமாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய உடலுக்கு குளிப்பாட்டி நெத்தி நிறையா பட்டையை போட்டு, உடம்பெல்லாம் பட்டையை போட்டு தான் அவனை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் புதைக்கிறதோ எரிக்கிறதோ. அது இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் கோவிலில் கொடுக்குறோம். ஆனால் அந்த பெரிய காரியத்துக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு இருக்கக்கூடிய பரியாரிகள், தலையாரிகள் இருப்பாங்க. அவங்க வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, குழைச்சி நெத்தி நிறையா விபூதி போட்டுருவோம். ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு வரக்கூடிய பெண்கள் மஞ்சளை பூசி விட்டு ஒரு குங்குமத்தை வைப்பாங்க. உண்டா இல்லையா நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அப்போ அதெல்லாம் மட்டும் வேணும். இருக்கும் வரை எதுவும் வைத்து தன்னை மனிதனாக மாற்றிக்கொள்ளாதவர்கள் இறந்த பின்பு சடலத்திற்கு பொட்டு வைத்து தெய்வமாக மாற்றுகிறார்கள். இதுதான் உண்மை. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள், நெத்தியில் பொட்டு வைங்க, கொஞ்சமாவது குங்குமம் வைங்க. கோவிலுக்கு போனால் மட்டும் வைக்கணுன்றதில்லை, தினம் கண்ணாடி முன்னாடி வைங்க. இந்த குழந்தைங்களுக்கு இந்த சின்ன பொட்டு வாங்கி கொடுத்து கெடுக்காதீங்க. குழந்தைகளை நம்ம இப்போலேருந்தே திருத்துங்க, நல்லது. குழந்தைகள் இந்த பொட்டு வச்சா அவங்களுக்கு ஒரு அடக்கம், ஆன்மீகம், அறிவு, சிந்தனாசக்தி எல்லாம் வரும். அது குழந்தையிலேருந்தே வளர்த்துங்க. பெரியவங்க பொட்டு வைக்கிறதுனால ஒரு கடவுள் ரூபத்தில் இருக்காங்க. வயதானவர்கள் பொட்டு வைக்கும்போது அந்த ஒரு சுமங்கலித்தனமும் அந்த பார்க்கும்போதே ஒரு மரியாதைப்பட்ட முகமாக தெரியும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் இதை கடைப்பிடிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நடக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் வெளியில் போகும்போது உங்களுக்கு இங்கே போகிற இடத்துல பொட்டு வைக்கிறதுக்கு நான் பார்த்துருக்கேன். நிறையா ஸ்கூலில் என்னுடைய அனுபவத்திலேயே நடந்திருக்கு. நான் என்னுடைய பசங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தும்போது ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ஏற்றுறதுக்கு ஆசைப்பட்டேன். போய் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்துன போது உள்ளே நுழைஞ்ச உடனே பசங்க நெத்தியில் இருக்கிறத அழிச்சிட்டு வாங்கினாங்க. உண்மையிலுமே நடந்தது. அப்பேற்பட்ட அந்த சின்னத்தை அழித்து விட்டு அந்த குழந்தையை அந்த பள்ளியில் படிக்க வைக்கின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம் குழந்தைகள் நம்மளுடைய சொத்து, நம் வாரிசு. நம் குழந்தைகளை நாம் தான்
நல்ல முறையில் வளர்த்தணும். படிப்புங்கிறது நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பொட்டு வைக்காமல், ஒரு பூ வைக்காமல், ஒரு வளையல் போடாமல், ஒரு நகை போடாமல் நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழித்து விட்டு ஒரு கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அந்த கல்வியினால் என்ன வருது? இன்றைக்கெல்லாம் வந்து நேராக படிச்சுட்டு அதை அப்படியே நேராக வாந்தி எடுக்கிற மாதிரி ஒப்பிச்சு அதை பரீட்சை எழுதினா தான் பின்னாடி நீட்டு வரைக்கும் நம்ம படிக்க முடியும். சும்மா நம்மளுடைய புத்தி ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே புத்தி இல்லை. அந்த புத்தியை வளர்வதற்கு இந்த கலாச்சாரங்கள்லாம் நமக்கு உதவி பண்ணும், இந்த சின்னங்கள்லாம் நமக்கு உதவி பண்ணும். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி படிப்பு நமக்கு தேவையே இல்லை. அந்த படிப்பை தவிர்த்திடுங்கள். நல்ல முறையில் நெற்றியில் பொட்டு வையுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் வச்சு விடுங்க. அங்கே குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது ஒன்றுக்கு பல மடங்காக அவர்களுக்கு சிந்தனை சக்தி வளரும். அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கும்போதாவது வைங்க. வேறு வழி இல்லை, தவறிட்டேன், நான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்திட்டேன், அங்கே பொட்டு வச்சுக்கூடாதுன்றாங்க, பூ வச்சுக்கூடாதுங்க. இன்றைக்கி நம்ம அரசாங்கமே அதை வந்து அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். மக்கள் கஷ்டப்படுறதுக்குடைய காரணம், மக்களுடைய துயருக்கு உண்டான காரணங்கள்லாம் இந்த அரசாங்கம் நமக்கு போடக்கூடிய கட்டளைகள், அந்த குழந்தைகளை கெடுக்கக்கூடியது. அந்த கல்வி கூடத்திலே குழந்தைகளை பார்த்தா, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கணும். அந்த மாதிரி தினம் குங்குமத்தால் பொட்டு வைங்க பெண்கள். ஆண்களுக்கு தயவு செஞ்சு விபூதி எடுத்து வைங்க. மந்திரமாவது நீர், வானவர் தருவது நீர், சுந்தரமாவது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் அந்த நீரை எடுத்து வச்சு தான் வாதம் பண்ணார். அந்த நீரை எடுத்து வச்சு தண்ணியில் போட்ட அந்த இறகு, அதாவது அவர் எழுதின அந்த பாட்டு எழுதின ஓலையை தண்ணியில் போட்ட உடனே வைகையிலேருந்து எதிரில் வந்து சமணவாதத்துக்கு எதிர்வாதம் செய்து அந்த சமணர்களை வென்றது இந்த திருநீர். அது மாதிரி நீங்கள் வைங்க. திருமண் நெடுவது பட்டாச்சாரியர்கள் வைணவத்தில் திருமண் நெடுவது எவ்வளோ பெரிய சிறப்பு. அவர்களை நீங்கள் பொட்டு வச்சவங்கள பார்த்தோன்னுமே நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க. இதில் நான் சொன்ன மாதிரி பெருசாக பொட்டு வச்சு அவங்கள கேவலப்படுத்துறது. அவன் நெத்தியில் பொட்டே இல்லாமல் போனால் அவனுக்கு எண்ணம் செயலாம் செதறும். ஒரு விஷயத்தை உருப்படியாக அவனால் செய்ய முடியாது. நினச்சது மறந்து போயிடும். குழந்தைங்களுக்கு படிப்பில் நினச்சதெல்லாம் மடித்ததெல்லாம் மறந்து போயிடும். அங்கே போய் நினச்சி எழுத முடியாது. பரீட்சை காலத்தில் பரீட்சை அறையில் இவன் படிச்சுட்டு போனதெல்லாம் மறந்து போயிடும். நெத்தியில் பொட்டு வச்சு பாருங்கள், உண்மையிலையுமே கொஞ்சமாவது அது ஞாபகம் இருக்கும், மனப்பாடம் இருக்கும். அதனால் பொட்டு வைங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க வளர்க. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.